அவசரம். அடுத்தது நாளைக்கு பெரியவா ஜெயந்தி. காத்தாலேருந்து சிவாராதனங்கள் நடக்கிறது. சாயங்காலம் பஜனை, ராத்திரி புஷ்ப தேர்ல பெரியவா கபாலீஸ்வரல் மாடவேதி பவனி. அதுக்கப்புறம் யதாஸ்தானத்துக்கு பெஞ்சபுலத்திற்கு வந்துடுவா பெரியவா. போன வருஷமும் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க எல்லாரும் மனசு வச்சா ஒன்னே ஒன்று நடக்கும். தினப்படி எங்க பெரியவா இடத்துல போய் ஒரு 1/2 மணி பாராயணம், ஒரு 1/2 மணி போறோம். நீங்க பாராயணம் பண்ண பெரியவா எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் அப்படின்னு எங்க ராமாயண வாசிக்கிறோமா அங்க ஆஞ்சநேயர் இருக்கான்னு சொல்லுவா. அந்த மாதிரி சின்ன குழந்தை மேதங்கன்னா கூட பெரிய பெரியவா அங்க இருக்கா. நீங்க எல்லாரும் தினப்படி அங்க வந்து ஒரு 1/2 மணி 15 நிமிடம் இருக்கும். சொன்னீங்கன்னா சீக்கிரம் கோவில் நிர்மாணம் ஆயிடும். பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி கும்பாபிஷேகம் வச்சிருக்கு. பணத்துக்கு எதுக்குமே பஞ்சமில்ல. ஆசீர்வாத வரதா நன்னா நடக்கணும். எதுக்குமே பஞ்சமில்ல. பகவான் நிறைய கொடுக்கிறார். நன்னா நடக்கிறது இன்னும் நிறைய வரணும், இன்னும் நிறைய வரணும். எப்படி வரணும்னா ஆசீர்வாத வரத்தான வரணும். ராமண ஆசீர்வாதத்தை விட ஒன்றுமே கிடையாது. நீங்க எல்லாம் அதே மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு கணேச மாமா எல்லாரையும் தெரிவிப்பா. முதல் அக்ராசனம் கபாலீஸ்வரர் கோவில் வேத பாராயணத்துக்கு வரவா ஃபர்ஸ்ட். மாமா என்கிட்ட சொல்லுங்க 120 பேருக்கு குறைஞ்சதுன்னா ஒன்ன கேட்பேங்கிறார். 120 பேர் வச்சுக்கணும். காரணம் 119 இருந்தாலும் ஒருத்தனை பேர் ஒன்ன கேட்பேன் இருக்கார் மாமா. நீங்க எல்லாம் வந்து பாராயணத்தை நடத்தி கொடுக்கணும். மாமா சார்பில் நான் கேட்டுக்கிறேன். இங்க வந்திருக்க இன்னைக்கு சாப்பாடெல்லாம் பரத்வாஜ ஆசிரமத்துல ராமபக்தாளுக்கு போட்ட மாதிரி இருக்கு. அருமையான சாப்பாடு. அந்த மாமிக்கு தான் அன்னபூர்ணி மாமிக்கு தான் 1000 நமஸ்காரம் பண்ணணும். இந்த மாமிக்கு நான் அன்னபூர்ணின்னு பேர் வச்சிருக்கேன். மாமிக்கு என்ன பேரோ கற்பகமோ மங்களமோ தெரியாது. சாதம் போட்டதுனால நான் அன்னபூர்ணின்னு வச்சிருக்கேன். ரொம்ப அருமையா இருந்தது. பிராமணா, என்னுடைய கருத்து என்னன்னாக்க ஏதோ ஒரு சுரூபத்தை கபாலீஸ்வரர் சாப்பிட்டார். என்னுடைய கருத்து அதுதான். எந்த சுரூபத்தை சாப்பிட்டுருக்கான்னு தெரியாது. இவ்வளவு வேத பிராமணா, உங்க ஆசீர்வாதத்துல நாளைக்கு ரதோத்சவம் நல்லபடி நடக்கணும். பெரியவா யதாஸ்தானத்துக்கு சௌரியமா போய் சேரணும். வருஷா வருஷம் இத மாதிரி 12 மடங்கு ஜாஸ்தியா நடக்கணும். நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறத கணேச மாமா சார்பில் நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் அனந்த கோடி நமஸ்காரம். என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் வேதத்துக்கு வாயால அவரே எல்லாத்தையும் சொல்லிட்டார். அதனால இனிமேல் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு கிருதஜ்ஞையை தெரிவிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா பெரியவாளுக்கு என்ன பிரீத்தி அப்படின்னா இதுதான் பிரீத்தி. அவளுக்கு மனசுக்கு ரொம்ப உள்ளுக்குள்ள நெருக்கமானது, இஷ்டமானது இந்த வேத கோஷம். இத்தனை வைதிகா இந்த தேசத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் 100 வருஷம் இருந்ததே, அவதாரம் பண்ணி வந்ததே அதுக்காக தான். பெரியவா கேட்டா ஒவ்வொருத்தையா பிச்சை கேட்கிறேன்டா, ஒரு குழந்தைய வேதம் எடுத்து பிச்சை கேட்கிறேன் அப்படி அவ கேட்ட பிச்சை இன்னைக்கு எல்லாருக்கும் காமதேனு கற்ப விருஷமா கொட்டின்னு இருக்கு. முழுக்க முழுக்க அவளோட தபஸ்னால்தான் இத்தனை நடக்கிறது. சிம்சன் வைத்தாமமாட்ட பெரியவா கேட்டா அப்படின்னு மயிலாப்பூர்ல பெரியவாளுக்கு சன்னதி வரணும், கோவில் வரணும் அப்படின்னு பத்திரிகை எடுத்துட்டு ஓரிக்கையில பாரபெரியவாள்கிட்ட போனோம். அவர்கிட்ட முதல்ல விஞ்ஞாபனம் பண்றதுக்கு அப்போ ராமவாத்தியா காமாட்சி கோவிலில் பூஜை பண்ணிருக்கிற ராமோசேஸ்வரன் சொன்னார், உனக்கு எப்படி மயிலாப்பூர்ல பண்ணணும்னு தோணிது அப்படின்னு. அதெல்லாம் ஒரு ரீசனும் இல்லை, நாங்கள் மயிலாப்பூர்ல இருக்கோம் அதனால பண்ணணும்னு தோணிதுன்னு. அதுக்கு சொன்னார், இல்லை அதுக்கு காரணம் இருக்கு அப்படின்ட்டு சிம்சன் வைத்தாட்ட பெரியவா ஒரு நாளைக்கு கேட்டா, நீ என்னெல்லாமோ காரியம் பண்ணிக்கிறேன், எனக்கு மயிலாப்பூர்ல கற்பகாம்பா சன்னதியில் ஒரு வீடு வாங்கி தரையான்னு கேட்டான். இவர் ஏதோ விளையாட்டுக்கா பெரியவா சொல்ல, பெரியவாளுக்கு எதுக்கு வீடு அப்படின்ட்டு விசாதம் இருக்க. அப்புறம் இன்னொரு அடுத்த வந்துட்டு நான் சொன்னேன் நீ காதலியே வாங்கலையே,
மயிலாப்பூரில் எனக்கு கப்பாமா சந்தையில் வீடு வாங்கவே மாட்டியா அப்படின்னா அப்பவும் அவர் சீரியஸாக எடுத்துக்கல. அப்புறம் 3ஆம் தரம் நான் ஜெனரேட் பண்ண மாட்டேங்கிறேன், நீ என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வைத்தாட்ட கோச்சுண்டா. இது 3 தரமும் பெரியவா அவர்கிட்ட கேட்கறது நான் பார்த்துட்டேன், நான் சாட்சி அப்படின்னு ராமசாஸ்திரி சொன்னேன். அப்போ சொன்னேன், அதனால சொன்னேன், எங்கேயோ வைத்தாட்ட கேட்டது இப்போ நடக்கிறது, என்னைக்கோ வைத்தாட்ட பெரியவா கேட்டது சங்கல்பிச்சிருக்கான்னு இதுலேயே தெரியுது, அது இன்னைக்கு நடக்கிறது பா. அதனால கேட்டேன், எதனால மயிலாப்பூர் நீ தீர்மானம் பண்ண அப்படின்னு. அதனால நீ தீர்மானம் பண்ண, பெரியவா தீர்மானம் பண்ணது நடக்கிறது அப்படின்னு நினச்சி பார்த்தா நமக்கு மயிலாப்பூரில் முதல்ல இடம் கிடைக்குமா? இடம் கிடைக்கிறது பெரிய விஷயம். அது இடம் கிடைச்சாலும் அதை வாங்குற அளவுக்கு நம்மள்கிட்ட சௌரியப்படுமா அப்படிங்கிறது அதை விட சமமான காரியம். ஆனால் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அண்ணா சொன்னாப்புல ஒரு குறைவு இல்லை, என்னவென்றோ பெரியவா காமதேனு கல்ப விருட்சம் அப்படின்னு கொட்டிட்டு தான் இருக்கா. என்ன வேணுமோ அதுக்குறா. ஆனால் படி அளக்க தான் அளக்குறா, அளந்து தான் கொடுக்குறா. இன்னைக்கு 1000 ரூபா வேணும்னா 1000 ரூபா கொடுக்குறா, நாளைக்கு 1500 வேணும்னா 1500 அவ்வளோதான். அளந்து தான் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் பண்ணிட்டு இருக்கா, தான் இருக்கேங்கிறத கவனிக்கிறான். எங்கேயோ சத்தியமங்கலத்துக்கிட்ட மயிலாப்பூர்ல பஸ்ஸில் வக்கீலாக இருக்காராம். அவருக்கு தெரியாது இங்கே அது மாதிரி ஒரு பிரிவாளுக்கு நடந்துருக்கு வரது அப்படின்னு. அவர் எப்பொழுதும் கபாலி கோவிலுக்கு வருவார். அவர் ஏதோ ஒரு சிரமம் அப்படின்ட்டு போய் கேட்டிருக்கார். சத்தியமங்கலத்தில் நாடி ஜோசிஷம் பார்த்துருக்கார். அங்கே பார்த்தா அந்த நாடியில் வந்து தான் மயிலாப்பூரில் பெரிய கோவில் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் காஞ்சி பெரியவா இருக்கா. அதனால நீ வியாழக்கிழமை அங்கே போய் பிரதட்சிணம் பண்ணு. அவர் பேசுறதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவருக்கு யாருன்னு தெரியாது, என்ன யாருன்னு தெரியாது. அவருக்கு என்ன, அவர் உடனே வந்து பார்த்துட்டு மயிலாப்பூர்ல பெரிய கோவில்னா கபாலி கோவில் தான். கபாலி கோவில் பக்கத்துல என்ன பெரியவா என்ன பெரியவா என்ன பெரியவா எப்படி எங்கன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாரையும் விசாரிச்சுட்டு அப்புறம் யாரோ சொல்லியிருக்கா, இல்லை இங்கே வந்து அனுஷம்னா நடக்கும் அப்படின்னு. அவர் அங்கே இருக்கலாம் போய் கேளுங்கோ அப்படின்னு. அவர் வந்து நான் பாட்டுக்கு உள்ளுக்குள்ள உட்காந்துட்டேன். அவர் வந்து அவராகவே ஒன்று பிரேஷனம் பண்ணிட்டு போயிட்டு இதில் யாருக்கிட்ட நான் அவர்கிட்ட பார்த்து பேசணும் அப்படின்னாரு. அப்புறம் அவள் அழிச்சுன்னு வந்தால் என்கிட்ட வந்தால் அப்போ சொன்னேன், வந்து இது மாதிரி நாடியில் வந்துருக்கு, எங்கள் அந்த நாடியில் சொன்னால் நான் பரிகாரம் கேட்டால் ஒரு பெரிய கோவிலுக்கு மயிலாப்பூரில் பக்கத்தில் பெரியவா இருக்கா, வியாழக்கிழமை போய் பிரேஷனம் பண்ணின்னு வந்தது அப்படின்ட்டு எரிச்சதே. இது ஏதோ நாங்கள் பண்ணுறது இல்லை, மனுஷா பண்ணுறது இல்லை, அது கற்பகாம்பாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டோம். அந்த கபாலி கற்பகாம்பா தன் பெரியவாளுக்கு பண்ணி அழகு பார்க்கலாம். அதுதான் அங்கே நடக்கிற விஷயம். அதனால இது பியூர்லி அனுகிரகத்தினால நடந்தது. அப்படி இருக்கிற அந்த காரியத்தில் வர தை மாதம் பிப்ரவரி 10ஆம் தேதி கும்பாபிஷேகம் அப்படின்னு நாள் சொல்லியிருக்கார். கோபாலபுரம் மணிமாமா பார்த்து நாள் சொல்லியிருக்கார். அன்னைக்கு கும்பாபிஷேகம், அது 7ஆம் தேதியிலேருந்து யாகசாலை ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கார். அதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பெரியவாளோட பூர்வாசிரம தம்பி சிவன் சார்னு இருந்தால் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பெரியவாளே சொல்லியிருக்கா, என்னை விட என் தம்பி பிறவியிலே ஞானியன், அப்படி உலகத்துக்கு தெரியாத இருந்தவர். அவருக்கு நங்கநல்லூரில் அவருக்கும் சன்னதி வந்திருக்கு. அது ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவருக்கு பிப்ரவரி 2ஆம் தேதின்னு நாள் கொடுத்துருக்கா. அதாவது ஒரே வாரத்துக்குள்ள அண்ணாக்கும் தம்பிக்கும் இங்கே சன்னதி அப்படின்னா, இது ஏதோ இந்த சென்னை மாநகரம் பண்ணின ஒரு சுகிருதம் பாக்கியம், அவ்வளோதான். தர்மவிகி சென்னை தெளிவா அதை அப்படி உபன்யாசம் பண்ணியிருக்கா. சான்ஸ்கிரிட் காலேஜ்லேருந்து போகிறது ஏன் வள்ளலார் தர்மவிகி சென்னைன்னு சொன்ன, மற்ற ஊர்லாம் நான் தர்மம் இல்லையா, நான் இங்கே மட்டும் என்ன இருக்குது அப்படின்ட்டு தர்மவிகி அவர் சொல்கிறா, நீங்கள் இத்தனை நாள் என்னை உட்காந்து வச்சு எனக்கு எல்லாம் உபச்சாரம் பண்ணிட்டு, அதனால் உங்களை பற்றி உங்கள் ஊரை பற்றி சித்தனா சொல்லிட்டு போகிறேன்னு அப்படின்ட்டு தர்மவிகி சென்னைன்னு ஏன் வள்ளலார் சொன்ன இந்த பதம் போட்டார் அப்படிங்கிறதுக்கு லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருக்கார். உடல் பொருள் ஆவி அப்படின்னு எல்லாத்துக்கும் இங்கே எப்படி தர்ம காரியம் நடந்துருக்கு, அதனால இது தர்மவிகி சென்னை அப்படின்னு. அதில் இப்படி பெரியவாளுக்கு சன்னதி வருது, அதுவும் திருமையிலே அதில் வருதுங்கிறது பெரிய விஷயம். இது எல்லோரும் இங்கே இருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பெரியவாளை கொண்டாடும், அதுதான் ஆசை. இப்போது அதுக்கு தான் பிரார்த்தனை பண்ணுறோம். கும்பாபிஷேகத்துக்கு அண்ணா சொன்ன 120 பேருக்கு குறைஞ்சா கேட்பேன் அப்படின்னு. 120 இல்லை,
எத்தனை பேர் இருந்தாலும் இங்கே மெட்ராஸில் எத்தனை வைதிகா இருக்காளோ அத்தனை பேரும் அழிச்சு வேண்டியது அவரோட பொறுப்பு. அதில் ஒருத்தர் குறைஞ்சாலும் கேட்பேன். ஏன்னா அதுதான் இருக்கணும். அப்படியே பெரியவாளை சுற்றி வைதீக கோஷ்டியாக நிரம்பி இருக்கணும், நிறைஞ்சிருக்கணும் எப்போதும். அப்படி இருந்திருக்கனாலே போகிறோம். பெரியவா அனுகிரகம் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒன்றும் இனிமேல் வேற ஒன்றும் ஒன்றும் பிரார்த்தனையே பண்ண வேண்டாம். அந்த வேத கோஷம் இருக்க 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 அவள் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இந்த அனுகிரகங்கிறது எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுத்துருக்கு. ஒரு தனி மனுஷாளுக்குன்னு இல்லை. அதனால் எல்லோரும் இதில் பங்கெடுத்துட்டு கலந்தனும் எல்லாத்தையும் சொல்லும்போது யார் யார் என்னென்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ பண்ணினா சௌரியமாக இருக்கும்னு சொல்லி நாம் திருப்பி இதே மாதிரியே வருஷா வருஷம் இன்னும் நன்னா வேத பாராயணம் நடக்கணும், இன்னும் விகிருதி பாடெல்லாம் பாராயணம் நடக்கணும் அப்படின்லாம் ஆசையாக இருக்குது. கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் அன்னியிலேருந்து ஆரம்பித்து மண்டலாபிஷேகம் வரைக்கும் எத்தனை சாகை இருக்கோ, எத்தனை 4 வேதத்துலையும் எத்தனை சாகை இருக்கோ எல்லாத்தையும் முதல்ல பிரகிருதி பாடம் பண்ணணும். அதுக்கப்புறம் விகிருதி பாடங்கள் இல்லாமல் பதத்திலேருந்து ஆரம்பித்து எல்லா பாடமும் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷடங்க பாராயணம் பண்ணணும் எல்லாம் அப்படின்னு ஒரு மனசில் ரொம்ப ஆசை இருக்குது. அதையெல்லாம் நீங்களாக தான் ஆசீர்வாதம் பண்ணி நடக்கணும்னு நடத்தி கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். உங்கள் எல்லாரையும் ரொம்ப சவப்படுத்திட்டோம், மன்னிச்சுக்கணும்னு அந்த ஒரு நமஸ்காரத்தோட பிரார்த்தனை. திருப்பதியிலேருந்து சுக்ர யஜுர்வேதத்துக்கு அப்புறம் அதர்வ வேதம் வேணும்னுட்டோம். அவ்வாடே சொன்னால் அதர்வேதையும் அழிச்சுன்னு வரணும் அப்படின்னு அப்படி வந்திருக்கா. ஒன்றும் எங்களோட முயற்சியும் இல்லாத தானே கொண்டு சேர்க்கிறா பெரியவா. அதுதான் அந்த பெரியவா அனுபவமாக இருக்கு. அப்படி இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லோருக்கும் அந்த மொழி நமஸ்காரம். திருப்பி திருப்பி நாம் எல்லோரும் பெரியவா சன்னதியில் பெரியவா குழந்தைகளா அவளை கைவிட பண்ணிடுறோம். ஹரஹர ஹர மகாதேவா. சாமவேதத்தில் எல்லா சாக்கியும் வந்திருக்கா, அது ஒரு விசேஷம். அதே மாதிரி எல்லாத்தையும் ருக்வேதத்துலேயும் எல்லா சாக்கியும் வரணும், எதிர்வேதத்துலேயும் வரணும், ஜெய்மீசாமன்னு எத்தனை சாக்கை இருக்கோ எத்தனை வேதம் இருக்கோ எல்லாம் பெரியவாளுக்கு இங்கே பெரியவா காதில் வேணும், அவளுக்கு அர்ப்பணமாகணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். பெரியவா